அனாமிகா என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பொம்மை எல்லாத்தையுமே வந்து குழந்தையோடது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வெளியே போடுறாங்க அழுகையோடுது. அதெல்லாம் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுற அனாமிகா, இனிமேட்டு இந்த குழந்தை இங்கே இருக்கக்கூடாது, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, அதுவும் ஏன் ரூமில் வந்து அவையோட திங்ஸ்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் அனாமிகா இப்படியெல்லாம் பண்ணுற, அது ஒரு சின்ன குழந்தை, அதுக்கிட்ட இப்போ இவ்வளோ கோவத்தை காட்டுறியே, தப்பு இல்லையா அப்படின்னு. இது தப்பே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை என்னோட குழந்தை கிடையாது, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதே மாதிரி விஜய்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்ன தான் விஜய் அப்பா அப்பா நீங்கள் சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்றாங்க. அந்த குழந்தை ஒன்று வீட்டில் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும், இன்னும் ஒரே வாரம் தான் அந்த டைமு, எல்லாருக்கும் சொல்கிறேன், அந்த ஒரு வாரத்தில் அந்த குழந்தைய எங்கே வந்ததோ அங்கே கூட்டின்னு போய் விட்டுருங்க, அப்படி விடலை இந்த அனாமிகாவை மறுமுகத்தை நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணுறது திரும்ப எல்லாரும் தவிக்கிறாங்க. இங்கே வந்து இப்படி பண்ணிட்டாலே அனாமிகா, இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சூர்யா வந்து சொல்கிறாரு மகா கிட்ட, இந்த அனாமிகா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இவ்வளோ மோசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து சின்ன குழந்தைய வந்து பால் மாதிரி விளையாடுறீங்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, உங்களுக்கு உங்கள் தம்பியோட வந்து தம்பி மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், மற்றவங்க எக்கேடு கேட்டு போனாலும் கவலை கிடையாது, அப்படி தானே, எந்த ஒய்ஃபும் வேற ஒரு குழந்தையும் வேற ஒரு ஒய்ஃபையும் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, அதை தான் அனாமிகாவும் பண்ணுறா, என்ன கொஞ்சம் ஓவராக பண்ணுறா, அதுதான் பிரச்சனை. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தண்டிக்கிறானே எனக்கு தெரியல, விஜயை கோச்சிக்கிட்டோம், விஜய் வந்து எப்படி வேணாலும் நடத்தட்டும், ஆனால் அந்த குழந்தைய வந்து பண்ணுறது அனாமிகா சரியில்லை, அதை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்வேன். ஆனால் அதுக்காக நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு ஆகாது. உங்கள் தம்பியே நீங்கள் யோசிக்கிறீங்களே, அடுத்தவங்களை பற்றி ஏதாவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்தீங்களா, உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு நல்லது, இதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டு என்கிட்ட பேசாதீங்க, என் மூஞ்சில் கூட முடிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ என்னடா இது புது பிரச்சனை, நான் சும்மா இல்லாமல் வாயை வச்சுட்டு பேசி பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. சித்ரா வந்து அனாமிகா கிட்ட சொல்கிறாங்க, சூப்பர் அனாமிகா, செம்ம பாயிண்ட்லாம் எடுத்து விட்டேன், இல்லை நீங்கள் சொன்னது தானே, ஆமாம் நான் சொன்னது தான், ஆனால் பரவாயில்ல இந்த அளவு வந்து சூப்பராக பேசியிருக்கே, இதுக்கப்புறம் பாரு எல்லாரும் வேறு வழி இல்லாமல் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் வெளியே விடுவாங்க, அப்படி விடலைன்னா அதுக்கும் ஒரு ஐடியா நான் வச்சுருக்கேன், அந்த ஐடியாவை நீ பண்ணினா கண்டிப்பாக இந்த வீட்டில் அந்த குழந்தை இருக்கவே இருக்காது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், ஆனால் அந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறாங்க. பாரு பாரு உன்னை வச்சு எப்படியெல்லாம் இந்த வீட்டில் காய் நகர்த்த போகிறேன்னு, உன்னை எப்படி ஆட்டி வச்சு இந்த வீட்டில் உள்ளவங்களெல்லாம் எப்படி கஷ்டப்படுத்த போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சித்ரா. இங்கே வந்து சூர்யா வந்து ரொம்ப சோகமாக வந்து கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வராங்க அவர் மனசாட்சி, என்னப்பா என்னப்பா இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ணுறது, அதான் மகா என்னை பற்றி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாளே, அவள் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா அப்படின்னா, பொண்டாட்டி எப்படி சமாதானப்படுத்தணும் உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு புருஷன், நானாக இருந்தா இப்போ 2 செகண்டில் சமாதானப்படுத்துவேன், உன்னால் மட்டும் எப்படி முடியும், வேறு என்ன, ஒய்ஃபெல்லாம் சிறு சிறுன்னு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணாத மட்டும்தான் சரியாவாங்க, ஐயோ நான் அதெல்லாம் பண்ண மாட்டேப்பா, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டே போ அப்படின்றாரு. என்ன இவன் இப்படி சொல்கிறான், உண்மையிலே இது சரியாகுமா, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, ஆனால் மகா கோச்சிக்கிட்டாலாம் என்ன பண்ணுறது, பயமாக இருக்கே, சரி ஒரே ஒரு ட்ரையல் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு கிட்ட போகலாம் அப்படி சொல்லிட்டு மகா கிட்டே போகிறாங்க. மகா வந்து போக பார்க்குறாங்க, தடுக்கிறாரு, கையை வச்சு செவுத்துலேயே கை வச்சு தடுக்கிறாரு. நீ என்னை விட்டுட்டு போக முடியாது மகா, நீ என்கிட்ட பேசி தான் போகணும், இங்கே பாருங்கள் போயிடுங்க, அப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது, அதெல்லாம் முடியாது, எனக்கு நல்லா தெரியும், நீ மிஞ்சுனா கெஞ்சுற கெஞ்சுனா மிஞ்சுற, இப்படியே இருந்தால் எப்படி, அதெல்லாம் தெரியாது மகா, இன்றைக்கி ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. உடனே கிட்ட போகிறாரு, அப்படியே வந்து முகத்தை வச்சு அப்படியே கிட்ட போகிறாரு, அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா மகா வந்து அவரை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. ஐயோ நல்லா அடிபட்டுச்சு இடுப்பு, இவன் பேச்சை கேட்டேனே, இந்த மனசாட்சி பேச்சை, இதெல்லாம் எனக்கு தேவையா, ஐயோ அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. இங்கே மகா வந்து அங்கே போயிட்டு வந்து சிரிக்கிறாங்க பின்னாடி பக்கம், வேணும் வேணும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டவா வரீங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கிட்ட ரொமான்ஸ் பண்ணான்னு வரீங்களா, உங்களை விடுவேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டே போயிடுறாங்க. அடுத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. இப்போ ஐஸ்வர்யா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, மகாவை ஈஸியாக வந்து நீங்கள் சரி பண்ணலாம் சூர்யா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நிஜமாக சொல்கிற, எப்படி ஐஸ்வர்யா அப்படின்னோடனே, எல்லாம் இப்படி தான், நீங்கள் வாங்கினீங்கல்ல ஒரு கிஃப்ட்டு மகாவுக்கு, முதல்ல அதை கொடுத்தீங்களா, ஐயோ நான் மறந்துட்டேனே, முதல்ல அதை கொடுங்க, அதை கொடுத்தா தானே அவள் பழைய நினைவுக்கு திரும்ப முடியும், நீங்கள் அதையே கொடுக்காமல் இருக்கீங்க, இப்போவே போயிட்டு மகா காலை நானே மாட்டி விடுறேன் அப்படி சொல்லிட்டு சூர்யா போகிறாரு. இது ஒரு முடிவு.